நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் கதவை சாத்தினா நீ ஜன்னல் வழியா உள்ள வரலான்னு பாக்குறியா? பிசினஸ் மூலமா நம்ம 2 பேரோட உறவை பலப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறியா கரண்? இங்க பார் கௌதம், இது உண்மைதான். நான் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கௌதம். ஆனா பிசினஸ் பத்தி சொல்லணும்னா நான் சீரியஸா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இதை பார்க்கிறேன், எனக்கு உன்னோட இந்த பிசினஸ் ப்ரப்போசல்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். கௌதம், ஏன் இந்த ஆஃபரை வேணான்ற? ப்ளீஸ் ஆதி, இப்ப நான் யார் கூடவும் எந்த பிசினஸும் பண்ண விரும்பல. ஆல்ரெடி என் லைஃப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்ப நான் பிசினஸ் ஆரம்பிக்க விரும்பல. இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னால இப்ப ஏத்துக்க முடியாது. ஆனா நீ முதல்ல கவலைப்படாத விடு. இப்பதான் அப்பா சொன்னாரு அண்ணிய அம்மா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு. அட எல்லாம் சரியாயிடுனே. இப்போ நீ நிம்மதியா தூங்கு. நாளைக்கு காலையில் விடிஞ்சதும் அண்ணி உன் கண்ணு முன்னாடி இருப்பாங்க. நீ தூங்கு. குட் நைட். வித்யா, இந்தாம்மா சாப்பாடு சாப்பிடு. வேண்டாமா, எனக்கு எதுவும் வேண்டாம். வித்யா, சாப்பாட்டு மேல ஏன் கோவத்தை காட்டுற? இத பாருமா, அழறதால ஒண்ணும் ஆக போறது இல்ல, நிலைமையும் மாற போறது இல்ல. ஒருவேளை நான் அழறதுனால என் தலையெழுத்து மாறலாம் இல்லையா? என்னால தாங்க முடியலம்மா. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. உனக்காக இல்லாட்டி பரவாயில்ல, உங்க அம்மாவுக்காக சாப்பிடு. இந்தம்மா கொஞ்சோண்டு சாப்பிடுமா, கொஞ்சம். அம்மா, என் வாழ்க்கையில யாருக்காவது ஒருத்தருக்கு இடம் ஒண்ணு இருந்தா அது நிச்சயமா கரனுக்கு மட்டும்தான். கௌதமோட காதல் கரண் கூட மட்டும்தான். இனிமே அவர் உங்களை தேடி வர்றதுன்றது முடியாத காரியம். புரிஞ்சுக்கோங்க வித்யா. வித்யா, 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 அப்படி என்னதான் நடந்துச்சு? நீ ஏன் இப்படி பண்ற? பாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நீ என்கிட்ட மறைக்கிற. நீ எதுக்காக அங்க திரும்பி போக மாட்டேங்கிற? உன்னை கூட்டிட்டு போறதுக்காக உங்க மாமனார் வந்திருக்காரு, மாமியார் வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா நீ அவங்களை கொஞ்சம் கூட மதிக்கல. என்னதாம்மா நடந்துச்சு? எவ்வளவு நல்ல மாமியார் வீடு, நீ அங்க திரும்பி போக மாட்டேங்கிற? என்ன விஷயம் வித்யா? ஏன் அங்க போக மாட்டேங்கிற? ஏன்னா நான் போக விரும்பலம்மா. நான் போக விரும்பலம்மா. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் மாமா முன்னாடி சொன்ன எல்லா விஷயமும் என்ன கொஞ்ச நேரத்துக்கு தனியா விட்டுருக்கமா. நான் தனியா இருக்க விரும்புறேன். கொஞ்ச நேரத்துக்கு நீங்க என்ன தனியா விட்டுருக்கமா. இங்க இருந்து போங்க. ஏன் குட்டி போட்ட போன மாதிரி எங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்க? என்னாச்சு? உத்ரா ஆண்டி பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அதான். என் சித்திக்கு என்னாச்சு? இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? இங்க பாரு பிரியா, வீட்டுல நமக்கு 1-2 ப்ராப்ளம் மட்டும் இல்ல. சரி,
சித்தி நல்லா தானே இருக்காங்க, நீ ஏன் அவங்கள நினைச்சு டென்ஷன் ஆகுற? ஆதித்யா அவங்க இப்ப நல்லா இருக்கலாம். ஆனா இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்க நிச்சயமா நல்லா இருக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம நம்ம எல்லாரும் நம்மளோட ப்ராப்ளம்ஸ்ல எவ்வளவு பிஸியா இருக்கோம்னு ஆதித்யா ஆன்ட்டியை பத்தி, அவங்களோட தனிமை, அவங்களோட வேதனை பத்தி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏய் பிரியா, சித்தி தனியா இல்ல பிரியா, அவங்களுக்கு துணை நம்ம இருக்கோம்ல. அஃப்கோர்ஸ் நம்ம அவங்க கூட இருக்கோம். நாம அவங்க கூட இருந்தும் நம்மளால அவங்க தனிமையை மறக்கடிக்க முடியல. அவங்களோட தனிமையான நேரத்துல அவங்களோட கணவரை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப் பார்ட்னர் அவங்கள தனியா விட்டுட்டு போயிட்டாரு. நீ சொல்றதும் சரிதான். நீ ஒரு வேலை பண்ண, சித்தி கிட்ட பேசு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் ஆன்ட்டி கிட்ட பேசுறேன் ஆதித்யா. மாமா என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாரு? அவர் என்ன தப்பதான் நினைச்சிட்டு இருப்பாரு. நான் அவரை வேணும்னு தனியா விட மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. மாமா, மாமா என்னோட அக்கா புருஷன், என்னோட அக்காவோட புருஷன். அவரு எனக்கு அவருக்கும் இந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்குள்ள ஏதாவது நான் பண்ணி ஆகணும். நான் ஏதாவது பண்ணி ஆகணும். பண்றேன். நான் எங்களோட உறவு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குள்ள நான் அதை நிறுத்தி ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க டாட சந்திக்க போயிட்டு இருக்கீங்களா? போக வேண்டாம் ஆன்ட்டி. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் டாட் உங்களை பண்ண வச்சிட்டு இருக்காரு. அது எல்லாமே அவரோட சூழ்ச்சி. அவர் உங்களோட தனிமையை பயன்படுத்திக்க நினைக்கிறாரு. எங்க மாமா நான் தனியா இருக்கிறத பயன்படுத்திக்கிறாரா? நீ சுயநினைவோட தான் இருக்கிய அப்படியே என்ன பேசிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட நல்லா யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கேன். நீ மாமா மேல சந்தேகப்படுறியா? அவரோட குணத்து மேல சந்தேகப்படுறியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல பிரியா. நீ மாமா மாதிரி இப்படி ஒரு நல்ல கேரக்டர் மேலேயே சந்தேகப்பட்டு இருக்க. இந்த மாதிரி அவர் இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு எனக்காக. ரிஷி மாதிரி ஒரு கொடுமைக்கார புருஷன் கிட்ட இருந்து என்ன அவர் காப்பாத்திருக்காரு பிரியா. மாமா வாழ்க்கையோட போராட்டத்துக்கு எனக்கு கத்து கொடுத்திருக்காரு பிரியா. என் பொண்ணு மனசுல எனக்கான ஒரு இடத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காருமா. நான் அவருக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் பிரியா. நான் போய் அவர்கிட்ட இந்த மாதிரி கேட்கவும் முடியாது, என்னால யோசிக்கவும் முடியாது. அவரு உன்னோட மாமனார், அப்புறம் நீ அவரோட மருமக. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஆண்டி, நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்கோங்க. நான் என்னோட மாமா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிரியா. எனக்கு அவரை பல வருஷமா தெரியும். அவரை புரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான்.
நீ இந்த வீட்டுக்கு இப்ப வந்தவ. உனக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட அதிகமா எனக்கு முதல்லயே தெரியும். என்ன சொல்ல வர? அப்படின்னா ஆண்டி, எனக்கு இப்படிப்பட்ட ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட எண்ணங்களை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியும். அவங்க யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்களோட லாபத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆண்டி, நான் உங்களுக்கு எச்சரிக்கை மட்டும்தான் பண்ண முடியும். எது உண்மைன்னு தோணுதோ அது எனக்கு உண்மையா இருக்கிறது இல்ல. இந்த விஷயத்தை நீயும் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியா. எது நீ உண்மைன்னு நினைக்கிறியோ அது எனக்குமே உண்மையா இருக்காது. ஆனா ஆண்டி, எனக்கு நல்லா தெரியும் உனக்குள்ள ஏதோ ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்குன்னு. ஆனா அதுக்காக எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க பிரியா. அதை நீ நம்பிதான் ஆகணும். எல்லா போலீஸ்காரங்களையும் சந்தேகத்தோட பாக்குறத முதல்ல நிறுத்துறேன். நான் சொல்ல போதும் பிரியா. இதுக்கு மேல நீ மாமாவை பத்தி சொல்றத நான் கேட்க விரும்பல. ஆண்டி, மாமா, நான் உங்களை விட்டு தூரமா இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது என்னால முடியவே இல்லை மாமா. நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனா ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நான் விலைக்கு போகணும்னு நினைச்சா கூட நான் உங்க பக்கமே வந்துட்டு இருக்கேன் மாமா. நான் உங்களுக்கு காதலிக்கிறேன் மாமா. நான் உங்களை காதலிக்கிறேன். சரி, அதுல என்ன தப்பு இருக்கு உத்ரா? எவ்வளவு நாளா உன்னை கட்டி அணைச்சிக்கணும்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்க போயிட்டு கனவு போல இருக்கு. வந்துட்டான் இல்ல நினைச்சேன். மாமா, உத்ரா, நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது மாமா. நான் உங்களை விட்டு தூரமா இருக்கணும். அப்புறம் நீங்க சொல்றது சரிதான் மாமா. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஆனா நான் தான் பைத்தியக்காரி. நீங்க நீங்க சொன்ன இதுலயும் கவனம் செலுத்துறேன். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அது என்னன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ 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 பழி மாறி போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதை நீங்களும் விரும்பல, நானும் விரும்பல மாமா. அதுக்கப்புறம் நமக்கு இதான் மாமா நல்லது. நம்ம ஒருத்தர் விட்டு ஒருத்தர் தூரமாவே இருக்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அது இப்பவே எங்கே முடிச்சுக்கலாம். உத்ரா, நீ உண்மையிலேயே தான் விரும்புறியா? நீங்களும் இதுதானே விரும்புறீங்க? இல்ல, நிச்சயமா நானும் இதைத்தான் விரும்பினேன். ஆனா திடீர்னு உன் மனசுல இந்த மாதிரி ஒரு யோசனை எப்படி வந்து? எனக்கு என்ன நடந்ததோ அதுக்கப்புறம் நான் உணர ஆரம்பிச்சிட்டேன் மாமா. என்ன நடந்துட்டு இருக்கோ அது ரொம்ப பெரிய தப்பு. அது இப்போ மத்தவங்களுக்கும் ரொம்ப தப்பா தெரியுது. மத்தவங்களா? யார பத்தி சொல்ற? யாரா இருந்தானே, எது தப்போ அது எல்லாரும் தப்புன்னு தானே சொல்லுவாங்க. நீங்க என் அக்காவோட புருஷன். அப்புறம் நான் ஒரு பொம்பளை பொண்ணுக்கு விதவையான தாய். அதுவும் இல்லாம எப்படி நம்ம நாட்டுல ஒரு ஆணும் பொண்ணும் பழகினா அதை தப்ப மட்டும்தானே பாப்பாங்க மாமா. அப்புறம் நான் அதை விரும்பல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யாரும் கை நீட்டி
தப்பா கூட பேசுறது எனக்கு பிடிக்காது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகியே இருப்போம் மாமா. நான் உங்களுக்கு வாக்கு தரேன் மாமா, நான் விலகியே இருக்கேன். உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு நான் என்னால முடிஞ்ச முயற்சியை பண்றேன். நம்ம 2 பேரும் இன்னைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்க வேண்டாம். தேங்க்யூ உத்ரா, தேங்க்யூ so much. நீ நான் சொன்ன விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க. அதுக்கு என்னைக்கும் நான் நன்றி கடனோட இருப்பேன். என்னதான் உத்ரா நீ என்னை விட்டு விலகி இருக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னை விட்டு விலகி போக நான் உன்னை விட மாட்டேனே உத்ரா. என்னை விட்டு நீ எவ்வளோ தூரம் ஓடி போனாலும் விரட்டி உன்னை நான் அடைஞ்சே தீருவேன். நாளைக்கு நடக்க போற பார்ட்டில நீ அதை பார்க்க போற. தேவயானிக்கும் எனக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டி நடக்கும். அதுல எல்லாருமே மூழ்கி இருப்பாங்க. நீ மட்டும் என்கிட்ட முழுசா உன்னை தொலைச்சிருவ. அந்த பார்ட்டியில உன்னை நிச்சயம் அடையாம விட மாட்டேன். நிச்சயம் உன்னை அடைஞ்சே தீர்வு உத்ரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கனவுகளே கலைந்து செல்லுங்கள், என் கண்மணியை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்கள். என்னை மறந்ததே, என்னை மறந்ததே, என்னை மறந்ததே. கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள். உறவே பிரிவாகி வழி மாறும் போது உலகில் எனக்கென்று ஒரு சொந்தம் ஏது? உறவே பிரிவாகி வழி மாறும் போது உலகில் எனக்கென்று ஒரு சொந்தம் ஏது? நினைவிழந்தேன், என்னை மறந்தேன் காதலினாலே. மதியிழந்து வழி மறந்து வாடுகின்றேனே. என்னை மறந்ததே, என்னை மறந்ததே, என்னை மறந்ததே. கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள். ஜீவன் மறைந்தாலும் விலகாத நேசம், காலம் பிரித்தாலும் மறையாத சோகம். ஜீவன் மறைந்தாலும் விலகாத நேசம், காலம் பிரித்தாலும் மறையாத சோகம்.
என்னை மறந்ததே